மல்லிசையில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, ராஜி பயங்கர டென்ஷனோட வீட்டுக்கு வராங்க. என்ன ராஜிமா, இன்னும் கோவம் குறையலையா? ஐயோ ரஞ்சி, அந்த மல்லி சாதாரண விஷயமா பண்ணா. நான் அவளை என்ன நினச்சேன் தெரியுமா? ஆனால் அவள் எனக்கு இன்னைக்கு பயங்கரமாக தண்ணி கட்டிட்டா. அவளை சும்மா விட மாட்டேன். அவள் எனக்கு பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பாக நான் அவளை பழி வாங்காம விட மாட்டேன். ஏதோ போன போது விஜய் ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம், வெண்பாவை பிரிச்சிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். நான் லைட்டாக கேர்லெஸ்ஸாக இருக்கிற நிலமை பார்த்து அவள் என்னையே அடிச்சிட்டா. என்னை அடிச்சுட்டு அவள் என்ன பேச்சு பேசிட்டு போனான். எனக்கு இந்த 25 லட்சம் பணம் போனது கூட பெருசாக தெரில ரஞ்சி, சம்பாதிச்சிடலாம். ஆனால் அந்த மல்லி என்னமோ என் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன், இனிமேல் நீ வீல போகிறது கன்ஃபார்மு, உனக்கு வழியில் நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு போகிறான். அப்போது இவ்வளோ தூரம் நான் அடித்ததுலாம் அவளுக்கு வலிக்கலையா? எப்படி அவளால் இப்படி பேச முடியுது? இல்லை ரஞ்சி, அவள் பேசின பேச்சுக்கு கண்டிப்பாக அவள் அனுபவிச்சு தேரணும். இந்த ராஜியை ஏன்டா முறைச்சிக்கிட்டோம், ராஜியை தேவையில்லாமல் பகைச்சிக்கிட்டோம், நாம் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறத அவள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிற நேரம் வரும், நேரம் வர வைப்ப இந்த ராஜி யாருன்னு அவள் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு ராஜி பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. ரஞ்சி ஒன்னே, ராஜிமா சொல்கிறத கேளுங்க ராஜிமா, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, தண்ணியை குடிங்க, நீங்கள் எமோஷனல் ஆகாதீங்க. டென்ஷன் ஆனீங்கன்னா உங்கள் உடம்பு தான் கெட்டு போகும். அந்த மல்லி எப்படி கூலாக இன்றைக்கி நம்ம முன்னாடி வந்து கெத்தாக பேசிட்டு போனான். இது வரைக்கும் மல்லி இப்போலாம் யோசிப்பான்னு நாம் நினைக்கல, அதனால தான் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் அந்த மல்லி இப்படி கூட பண்ணுவான்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் இதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கலாம் ராஜிமா. அவன் ஒன்றும் நம்மளை ஏமாத்தில்ல, நாம் தான் ஏமாந்துட்டோம். ஏன்னா இப்படிலாம் மல்லி பண்ணுவோம் நம்ம யோசிக்கல, அதனால கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக வந்துட்டோம், ஏமாந்துட்டோம், அவ்வளோதான். இதில் ஒன்றும் அவள் ஜெயிக்கல, நம்மளை விடுங்க ராஜிமா, அவளுக்கு ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு ரஞ்சி ராஜியை சமாதானப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் ராஜியால் அதை பொறுத்துக்க முடியல. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இதை போய் நேராக மல்லி அன்னப்பன்ட்டு சொல்லி சிரிக்கிறாங்க. பெரியம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி செமையாக பிளான் பண்ணி இந்த மல்லிக்கு நான் இந்த யாருன்னு அந்த ராஜிக்கு காட்டிட்டேன் பெரியம்மா. சூப்பர் மல்லி, இதுதான் சொன்னேன், அதர்மத்தை ஜெயிக்க அதர்மத்து வலை தான் போகணும் மல்லி. அப்போ தான் அவளுக்கு இந்த வழி என்னன்னு தெரியும். நம்ம கிட்டேருந்து பிடுங்க சொத்தை தான் பிடுங்கி திரும்ப நம்ம கொஞ்சோண்டு அனாதை காப்பதுக்கு கொடுத்தோம். அதுக்கே இந்த ராஜிக்கு எம்பட்டு வலிக்குது பார்த்தியா? இதே மாதிரி அடித்தோம்னா கண்டிப்பாக அவளால் வலி தாங்க முடியாமல் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் பண்ண தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்கன்னு காலில் விழுந்து கெஞ்சிட்டு இந்த ஊரை விட்டு போயிடுவா மல்லி. கண்டிப்பாக பெரியம்மா, அதை நடத்தியே தீருவேன். அவள் பண்ண எல்லா தப்புக்கும், அவள் பண்ண எல்லா பாவத்துக்கும் அவள் பதில் சொல்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு மல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டு வாடகை வாங்கிறதுக்கு வீட்டு ஓனர் வராரு. வரும்போது இங்கே மல்லி, என்னாச்சுமா? ஏதோ ராஜி ரஞ்சிதான்னு சொல்லி ரொம்ப காரசமாக பேசியிருந்தீங்க. நான் சரி போகும்போது காதில் வாங்கினேன், சரி வரும்போது கேட்டான்னு சொல்லி அமைதியாக போயிட்டேன் அப்படின்னு சொல்ல அன்னப்படுவனே, அது ஒன்றும் இல்லைங்க ஐயா, அதான் அன்றைக்கி ஒருத்தி இந்த வீட்டுக்கு வந்து இந்த வீட்டை என் ஃப்ரெண்டுக்கு வாடகை கொடுங்க, எவ்வளோ பணம் தரேன்னு சொல்லி எங்களை காலி பண்ணுறதுக்காக பேசினாலே ஞாபகம் இருக்கா? ஆமாம், அந்த திமிரு பிடிச்சவளா? பாத்தியா மல்லி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, அவளே தாங்க ஐயா, அவள் தான். அவள் என்னென்ன ஆட்டம் போடுறா தெரியுமா? ஆமாம், நானே அன்றைக்கி கேட்கணும்னு நினச்சேன். அவங்க யாருமா உங்களுக்கு அப்படின்னு கேட்க அன்னப்படி சொல்கிறாங்க, மல்லியோடைய புருஷனுக்காரில் அவளுடைய கூட பிறந்த அக்கா தான் அவள். என்ன அக்காவா? அந்த தம்பி அப்படி இருக்காரு, இந்த பொம்பளையும் அப்படி இருக்காங்க? அதாங்க ஐயா, சொல்லுவாங்கள்ல 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு, அது மாதிரி தான் விஜய் தம்பி ரொம்ப ரொம்ப நல்லவர், ஈவு இறக்கம் உள்ளவர். கஷ்டப்படுறவங்கள பார்த்தா உடனே ஓடி போய் தன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்து அவன் கஷ்டத்தை போக்குவார். அப்படியாப்பட்ட விஜய். ஆனால் இந்த ராஜி விஜயவே ஏமாற்றி சொத்தெல்லாம் பிடிங்கிக்கிட்டு விஜய் நடுத்தர நிப்பாட்டிட்டா. அது மட்டும் இல்லை, இப்போ பாருங்கள், செய்யாத ஒரு தப்பை அவர் தான் செஞ்சான்னு சொல்லி பொய் சாட்சி சொல்லி அந்த பிள்ளையை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அந்த குழந்தையும் பிரித்து அவங்க பாட்டிகிட்ட கொடுத்துட்டு அந்த ராஜேஸ்வரி என்ன ஆட்ட போகிற தெரியுமா அப்படின்னு சொல்ல, தெரியுதுமா, ஏன்னா நேற்று கூட இப்படி தான் என் வீட்டு வாசலில் வந்து அந்த பொம்பளை கார் நிப்பாட்டினா, இங்கே நிப்பாட்டாதீங்க எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னேன், அதுக்கு என்னையவே அடிக்க வந்துட்டாமா. ஐயோ, என்ன சொல்கிறீங்க ஐயா? நல்ல வேலை என் மனைவி வந்துட்டா, என்னை அடிக்க வந்த அறை என் மனைவிக்கு வந்துருச்சு. அவள் சும்மா இல்லாமல் தேவையில்லாமல் என் மனைவி சீண்டிட்டா. என்னங்க ஐயா சொல்கிறீங்க? ஐயோ மன்னிச்சுங்க ஐயா, அவங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். பார்த்திக்கலாமா, இதுதான் உங்கள் குணம். என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம சொந்தக்காரங்க, அவங்களுக்காக நீங்கள் மன்னிப்பு நினைக்கிறீங்களே, ஆனால் அவள் மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட அவ்வளோ தயங்குறா. என் மனைவி ஒன்றும் சும்மா இல்லைம்மா, என் மனைவி ஒரு கிரிமினல் லாயர். அப்படி இருக்கும்போது அவளால் என்ன பண்ண முடியும்? கடைசியில் வேறு வழியே இல்லாமல் மன்னிப்பு கேட்டு தான் போனான். இல்லைன்னு வச்சுங்களேன், என் மனைவி சும்மா இருந்திருக்க மாட்டா. எங்கள் வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்குது, அதை வச்சு கண்டிப்பாக அவன் மேலே மான நஷ்ட வழக்கு போட்டு உண்டுன்னு ஆக்கியிருப்பா அப்படின்னு சொல்ல, உடனே மல்லி, ஐயா விட்டுருங்க ஐயா,
ஏன் அவள்கிட்ட போய் வச்சுக்கிறீங்க? வாழ்க்கையில் நான் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. நல்லவங்கள முறைச்சிக்கலாம், ஏன்னா அவங்க நம்மளுக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க. ஆனால் கெட்டவங்கள வாழ்க்கையில் முறைச்சிக்கவே கூடாதுங்க ஐயா. ஏன்னா அவங்க தான் கெட்டவங்களாச்சு. வாழ்க்கையில் நமக்கு என்ன வேலை கெடுதல் பண்ணுவாங்க, அதை நம்மளால் தாங்க முடியாதுங்க ஐயா அப்படின்னு மல்லி சொல்லும்போது உடனே அவரும் சரிம்மா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மல்லி உடனே இந்த ராஜேஸ்வரி ஏன் தான் இப்படி இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது அண்ணன் திரும்பவும் மல்லி இங்கே போகிறப்பில்ல அவர் சொன்னது கால் வாங்கினியா? அவங்க மனைவி கிரிமினல் ஆகிறான், அதுவும் நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் எவ்வளோ நல்லவர், நமக்கு எத்தனை வருஷமாக இந்த வீட்டை வாடகை கொடுத்துருக்காரு. ராஜு வந்து இன்றைக்கி பணத்தை காட்டும்போது கூட இவர் பணத்துக்கு வாங்கிக்கவே இல்லை. அப்படின்னா இவருடைய மனைவியும் அப்படி தானே இருப்பாங்க. அப்போது நாம் ஏன் இந்த பிரச்சனையை போய் அவங்கள பார்த்து சொல்லக்கூடாது? ஒருவேளை அவங்க இந்த பிரச்சனைக்கெலாம் தீர்வுக்கான வாய்ப்பு இருக்கும்ல அப்படின்னு சொல்ல மல்லி உடனே ஆமாம் பெரியம்மா நீங்கள் சொல்லி சரியான ஐடியா தான், வாங்க உடனே போகலாம் அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஆட்டோ பிடிச்சி மல்லி அனுப்பி பண்ணி போகிறாங்க. ஹவுஸ் ஓனர் உள்ளே போவோம், மல்லி போய் நிப்பாட்டவும் அவர் உடனே என்னாச்சு மல்லி, ஏம்மா எதுவும் பிரச்சனையா, பின்னாடியே வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க இல்லைங்கய்யா நீங்கள் தான் சொன்னீங்க உங்கள் மனைவி லாயன்னு சொல்லிட்டு, அதான் அவங்கள பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தோம். அப்படியாம்மா உள்ளே வாங்க, என் மனைவி உள்ளே தான் இருக்கா. தேவசேனை கொஞ்சம் வெளியே வாயம்மா, சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க தேவசேனை. உடனே இவங்களை பார்த்து யாருங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்கும். இவங்க தான் கடந்த 10 வருஷமாக நம்ம வீட்டில் வாடகை இருக்காங்க, நான் சொல்லியிருக்கேனேம்மா, மல்லி அன்னப்பொன்னி. ஓ நீங்கள் தானாம்மா, வாங்க வாங்க உட்காருங்க, காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்க மல்லி உடனே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு அன்னப்பொன்னி மல்லி அழாதம்மா. தேவசன் உடனே என்னாச்சுமா, ஏன் அழுகிற, எதுவும் பிரச்சனையா சொல்லுமா அப்படின்னு கேட்கும்போது மல்லி அழுதுகிட்டு எல்லா பிரச்சனையும் சொல்கிறாங்க. இப்போலாம் ஒன்று மனுஷன் இருப்பாங்களா, யாரும் அந்த பொம்பளை கூட போகிற தம்பியவே ஏமாற்றி ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு இப்படி வந்திருக்காளே, யார் இது அப்படின்னு கேட்கும்போது அவன் அந்த ஹவுஸ் ஓனர் தேவசனு, அது வேறு யாரும் இல்லை, நேத்தி உன்னை இந்த இடத்துல காரை நிப்பாட்டிட்டு ஏன்னு கேட்டதுக்கு அடித்தாலே ஒருத்தி. ஆமாம் அந்த திமிரு பிடிச்சவளா? ஆமாம் அவள் தான். என்னம்மா சொல்கிற, அவளா உன் புருஷன் ஏமாத்துனது? அவளா உன் புருஷனுடைய அக்கா? ஆமாம் மேடம், அவளால் நான் இலக்கோட எல்லாத்தையும் இழந்துட்டேன். இன்றைக்கி என் பொண்ணு வெண்பா அவங்க தாத்தா வீட்டில் இருக்கா, அவளால் இருக்கவே முடியாது. அவளுக்கு என்னை விஜய்னா உயிர், வேறு வழி இல்லாமல் இப்போ அவள் அங்கே இருக்கா. இந்த எல்லா பிரச்சனையும் தீர்க்கணும் அப்படின்னா அந்த ராஜேஸ்வரிகிட்டேருந்து சொத்தெல்லாம் மீட்டெடுக்கணும். அவள் தான் இவளை போட்டு பாடாத படுத்து எடுத்துகிட்ருக்கா அப்படின்னு சொல்லும்போது தேவசன் ஒன்று அதான் நினச்சம்மா, கடவுள் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தவங்கள நம்மள்ட்ட நான் விடுறாரு, அவளுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவள் நம்மளை கையிட்டு அடிச்சிட்டாலேன்னு நினச்சம்மா. இப்போ தானே புரியுது எல்லாமே இதுக்காக தான் சொல்லிட்டு. விடுமா, உன்னை பார்த்தால் தெரியுது நீ நல்ல பொண்ணு அப்படின்னு, கண்டிப்பாக நீங்கள் இந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நல்லாவே புரியுது. அந்த ராஜேஸ்வரிக்கிட்ட நீங்கள் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. இப்போ என்ன, உனக்காக கோர்ட்டில் ஆஜராகிறதுக்கு லாயரே இல்லை, எல்லாரையும் விலைக்கு வாங்குறா. ஆனால் அவள் கோடி ரூபா கொடுத்தாலும் என்ன விலைக்கு வாங்க மாட்டா. நீங்கள் சரியான இடத்துல தான் வந்திருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் கவலை விடுங்க. இந்த கேஸை நானே எடுக்கிறேன், நானே எடுத்து உன் புருஷன் நிரபராதி அப்படின்னு நிரூபித்து அந்த ராஜேஸ்வரி பண்ண எல்லா தப்பையும் நிரூபித்து அந்த ராஜி உன் புருஷனை ஏமாற்றி கொண்டு போன சொத்தெல்லாம் மீட்டு கொடுத்து அந்த ராஜி பண்ண எல்லா தப்புக்கும் பாவத்துக்கும் சரியான தண்டனையை நான் வாங்கி தரமா, நம்பிக்கையோடு நீ போ. இந்த கேஸை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு தேவசனை மல்லி அனுப்பி வைக்கிறாங்க. மல்லி அனுப்புறையும் பொதுவாக மல்லி, கடவுள் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டாரு, கண்டிப்பாக இவங்களை பார்க்கும்போது எனக்கு தெரியுது இந்த கேஸை ஜெயிச்சு அந்த ராஜேஸ்வரிக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி மல்லி அனுப்பி 2 பேரும் பேசிக்கிட்டு முழு மனசோட திருப்தியாக வீட்டுக்கும் போகிறாங்க.